தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி செல்கிறார் ஆதவ் அர்ஜுனா என தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனா அலுவல் பணிகள் மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுக்க ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் தகவல்களை பகிரலாம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கரூர் போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் புஷ்டி ஆனந்த் மற்றும் சி டி நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறை தரப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் ஆதவ் அர்ஜுன் மீதும் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார்கள். சமூக வலைதளத்தில் இரு தரப்பினிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை பதிவு செய்ததாக அவர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட போகிறார் என்ற பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது. அது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் இன்று கரூர் போலீசார் ஆதவ் அர்ஜுனுடைய அலுவலகத்திற்கு வந்து அவருக்கு ஒரு சம்மனம் கொடுத்திருக்கிறார்கள். கரூரில் நடந்த பரப்புரையின் போது அதில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மற்றும் விஜய் பயன்படுத்திய பேருந்தில் பதிவாகியிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் தர வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனுக்கு சம்மன் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சி டி நிர்மல்குமாருக்கும் சம்மன் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் சி டி நிர்மல்குமார் தலைமறைவாக இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தனது அலுவலகத்திற்கு இன்று வந்தார். அப்போது வழக்கறிஞருடன் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர் டெல்லி செல்ல இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அலுவல் பணிகள் மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கெடுப்பதற்காக ஆதவ் அர்ஜுனா டெல்லி செல்கிறார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை விசாரணை வலயத்துக்குள் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தற்போது டெல்லி செல்ல இருப்பதாக இருக்கக்கூடிய தகவல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.